கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 2:28, ரோமன்ஸ் 2:28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. அதாவது அவங்களுடைய அடிப்படையே ஒரு அசைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். யூதர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். நிறைய நேரங்களில் யூதர்கள் பிரச்சனை வரும்போதும் அவங்கள கொலை செய்வதற்கு அடையாளமாக இருந்தது இந்த விருத்த சேதனம் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பெருமை? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. இது தலைமுறையாக யோவான் ஸ்நானகன் வர்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி வழி ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் முன்னாடி வர்றாரு. வந்து அவர் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிட்டோம். அப்போ யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3வது அதிகாரம் 9 சொல்லும்போது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாமு தான் எங்களுக்கு, அதனால் நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சாவளி. ஏன்னா அந்த யூத மத தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? அந்த பரிசேயர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? உங்களை காத்துறார். இன்றைக்கும் அவங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கிறாங்க? அதாவது ஒரு மனுஷன் மரித்து போகும்போது இந்த பக்கம் பாதாளம், இந்த பக்கம் பரலோகம், இந்த பக்கம் பாதாளம் அப்படிங்கிற முச்சந்தியில் ஆபிரகாம் உட்காந்துருப்பாராம். இது அவங்க சொல்லி கொடுக்கறது. சரியா? நான் சொல்லலை, அவங்க சொல்லி கொடுக்கறது. முச்சந்தில் உட்காந்துட்டு யாராவது ஒரு யூதன் தப்பி பாதாள வழியை போயிட்டா அவர் கூட்டு கொண்டு வந்து அவனை பரலோக வழியில் விட்டுருவாராம். இப்படி தான் அவங்க சொல்லி ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை மறுதளித்தாங்க. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளு, அப்பொழுது சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், நீ சத்தியத்தின் மூலமாக தான் முடியும், மெய்யாகவே மனுஷகுமாரன் விடுதலை பண்ணால் நீங்கள் விடுதலை ஆவீங்க. இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவங்களாம் திரும்பி கர்த்தரை பார்த்து என்ன தெரியுமா மறுமொழி சொன்னாங்க? யோவான் 8வது அதிகாரம் 39 அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா. எப்படி? ஆபிரகாமே எங்கள் பிதா, நாங்கள் ஆபிரகாமோட பிள்ளை. உடனே இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. என்ன? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை, ஏன்னா நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இவர்கள் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? அவங்க நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஆபிரகாமு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை முழுமையாக விசுவாசித்தாங்க. அதனால் அவர்களுக்கு என்ன பண்ண முடியல? நீங்கள் வெளியரங்கமான யூதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை விட முடியல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் ஒன்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவினராயிருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்படி என்ன? இப்போ நம்ம எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியாக கிறிஸ்து இயேசு மூலமாய் வந்து விட்டோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்ன, வெளியரங்கமான வாழ்க்கை அல்ல, உள்ளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாரும் பார்க்குற வாழ்க்கை மாத்திரம் அல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரே தூசணம், கெட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் மட்டும் ஒரு நல்லவனை போல இருந்தீங்கன்னா அது கிடையாது. அதனால தான் புறம்பான மனுஷன் யூதனே அல்ல. எப்படி? நீங்கள் புறம்பா செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களை ரட்சிக்க போகிறதில்ல. நீங்கள் சபைக்கு போகிறதுனால, சர்ச்சுக்கு போகிறதுனால நீங்கள் பரலோகம் போயிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஐயோ அந்த பரிதாபம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் எதன் மூலமாக அவனுடைய விசுவாசத்தின் பேரிலும் அவனுடைய வாழ்க்கையின் முறையில் தான் ரட்சிக்கப்படுறானே ஒழிய அவன் சபைக்கு போகிறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனால இல்லவே இல்லை. அதனால தான் இங்கே தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு, புறம்பான அடையாளம் ஒரு மனுஷனை கிறிஸ்தவனாக மாற்றாது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். உங்களுடைய புறம்பான வாழ்க்கை, உங்களுடைய உள்ளும் புறமும் ஒன்றான வாழ்க்கை ஒரு வெளியரங்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள
கர்த்தர் உங்களை ரட்சித்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அதற்கேற்ற மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவங்களா நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் உண்மையான ரட்சிப்பு பெற்றவர்களாக இருக்க முடியும். அதனால் வெளியரங்கமாக செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களை கிறிஸ்தவனாக அடையாளம் காட்டாது. வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது வெளியரங்கமான காரியம் அல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாறாத தேவ அன்புதான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமான் தகப்பனே, இதோ அநேகர் வெளியரங்கமான காரியங்கள் மூலமாய் அவங்க திருப்தி அடையலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுடைய உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.